இந்த வீடியோவில் என்னுடைய டச் நண்பர் மத்தாஸ் கூட பேச போகிறோம். அவர் உங்களுக்கு 10 அருமையான விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறார். அந்த 10 விஷயங்கள் என்னென்னா, ஒத்த பைசா செலவு இல்லாமல் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிறது, தமிழ் மீடியமில் படித்தாலும் எப்படி இங்கிலீஷில் ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக பேசுறது, ரொம்ப லேட்டாக இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணாலும் எப்படி இங்கிலீஷ் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறது, எந்த வயசாக இருந்தாலும் சரி 30, 40, 50, 60 ஏன் 70 வயசாக இருந்தாலும் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிறது, ஒரு வாரத்தில் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும், பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கிலீஷ் பேச முடியுமா, ப்ராக்டிஸே பண்ணாமல் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிறது, அதுவும் ஈஸியாக கற்றுக்கிறது, இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நம்பர் 1 டிப் என்னது, நிறைய வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான டெக்னிக் என்னது, இங்கிலீஷ் ஃபாஸ்ட்டாக பேசுறதுக்கு என்ன ஷார்ட்கட், கடைசியா இங்கிலீஷ் எப்படி அவருக்கு 10 கோடி ரூபாயை சேவ் பண்ணுச்சு, இதெல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல அவரும் நானும் பேசுவோம், இங்கிலீஷ்லேயே பேசுவோம். அவர் என்ன பேசுறான்னு பார்ப்போம். கேப்ல அப்போ நான் வந்து தமிழ்ல அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பார்க்கலாமா? Hey Matthias. Hey Bala. How are you doing? Yeah, I'm doing fine. How are you? I'm also doing well, thank you. Tell us a bit about yourself. Okay, I'm Matthias and I'm here to explain when I learned English. And that even though you start learning English pretty late, that you can still be able to speak English very decent. Okay. At what age did you start learning English? I started learning English when I was 12. When you were 12? Yes. Really? Yes. Which means that there was no English, not even a single subject when you were doing your primary school? Not a single subject. I knew the words yes and no, but that's it. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் 12 வயசுல தான் இங்கிலீஷ் கற்றுக்கவே ஆரம்பிச்சாராம். 12 வயசுனா அப்பதான் அவர் கிரேட் 8 முடிச்சிருப்பார். 8th கிரேட் முடிச்சுட்டு ஹை ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் அவர் இங்கிலீஷே கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு தெரிஞ்ச 2 இங்கிலீஷ் வார்த்தைகள் என்னன்னா எஸ் நோ. பாருங்க, எஸ் நோ. அதுக்கு முன்னாடி வேற எந்த வார்த்தைகளும் தெரியாது இங்கிலீஷ்ல. ஈவன் டேபிள், சேர், லேம்ப், லைட், சன், இந்த மாதிரி வார்த்தைகள் கூட அவருக்கு தெரியாது. ஜஸ்ட் எஸ் அண்ட் நோ. 13 வயசுல தான் இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கார். அதுக்கப்புறம் அடுத்த 6 வருஷம் எஃபர்ட் போட்டிருக்கார் ஹை ஸ்கூல் முடிகிற வரைக்கும். அப்போ கற்றுக்கிட்ட இங்கிலீஷ் தான் அவரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்நாள் இப்போ வரைக்கும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணான்னு அடுத்து பார்க்கலாம். Only yes and no. Only yes and no. No other words. No other words. Really? Yeah. Okay. There's actually a joke in Tamil, which is from a movie, where a couple of guys, they manage the whole situation just by saying yes and no. Yes, no, yes, no. It's like a big conference with big clients. They just manage the situation just with these 2 words. Yeah, clearly they're important words. பாருங்களேன், எஸ் அண்ட் நோ மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, சிவாஜி கணேசன், விஜய் அவர்கள் நடித்த ஒரு படம். அந்த படத்தில் எஸ் நோ எஸ் நோ அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும் இல்லையா, அந்த காமெடி எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னு அவருக்கு சொன்னேன். தமிழ் படத்தில் ஒரு காமெடி இருக்குது அப்படின்ட்டு. அவரும் ஆமாம், எஸ் நோன்றது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், அது இல்லாமல் இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்றத அவரும் ஒத்துக்கிட்டாரு. At 12, what happened? What did you learn when you were 13? Yeah, so between 12 and 13, I got English in high school. That was 3 hours a week. And I had to learn rows of vocabulary. And for my first test, I had to learn 60 words. And then I got the test, and that was, I had to read something. And with those 60 words, I clearly couldn't read what the text was about. So I failed the course. I practiced, and in the end of the year, I was able to still pass the course. And I just only practiced at school for the next 6 years. Mm-hmm. And then I went on to university, and suddenly in university, everything is in English. All the papers are in English. If you want to achieve something academically, then usually English is really a necessary must. இங்கிலீஷ்ல அவர் முதல்ல என்ன கத்துக்கிட்டாருன்னா, வார்த்தைகள், வொக்காபுலரி. இங்கிலீஷ்ல அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பேசிக், அதான் வொக்காபுலரின்னு ஸ்டார்ட் பண்ணார். ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஸ்கூல்ல வொக்காபுலரி கொடுத்துருவாங்க. அந்த வொக்காபுலரியை இவர் வீட்டில் வந்து இதெல்லாம் இந்த வொக்காபுலரி அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இங்கிலீஷ்ல வொக்காபுலரியை பில்ட் பண்ணார். கிராமர் கூட கத்துக்கல அவரு. Just like that, basic vocabulary இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். Okay, you said only 3 hours a week. Yes. Which means 3 hours the whole week or 3 hours a day for the whole week?
No, 3 times 1 hour. And Okay. then, of course, there was a self-study for practicing words. And usually I will take also about 2 to 2.5 hours for that. So that's almost 6 hours. And I did that for 6 years. பாருங்க, ஒரு வாரத்துல அவர் எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கார்? ஒரு வாரத்துல 3 மணி நேரம். டோட்டலா 3 மணி நேரம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கிடையாது. ஒரு வாரத்துக்கு 3 மணி நேரம். 3 மணி நேரம் கிளாஸஸ். ஸ்கூல் போவார், ஹை ஸ்கூல் போவார். ஹை ஸ்கூல்ல 3 மணி நேரத்துக்கு கிளாஸஸ் இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் த வீக். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து 3 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுவார். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இல்ல, ஒரு வாரத்துக்கு 3 மணி நேரம். டோட்டலா ஒரு வாரத்துக்கு 6 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கார். Did you all learn everything by yourself, or did you have a tutor? Did you have someone to talk to? How did you learn? Well, it was in class. So the teacher was speaking to us, and she was telling words in English, the grammar. But usually we did not speak in class. So actually, the first time I spoke English, that was when I was to a trip to London in my 4th grade in high school. பேசுறதுக்கு யாராவது வேணுமா? பிராக்டிஸ் பண்றதுக்கு பேசினா மட்டும்தான் நம்முடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி கூடுமா? கிடையவே கிடையாது. அவர் என்ன பண்ணார் பாருங்க, யாருமே இல்லை அவருக்கு பேசுறதுக்கு. வீட்டில் டச்சு தான் பேசுவாங்க, வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட டச்சு தான் பேசுவாங்க, எங்கே போனாலும் டச்சு தான், இங்கிலீஷே கிடையாது. இருந்தாலும் அவர் ஸ்கூலில் கற்றுக்கிட்ட விஷயங்கள், வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண விஷயங்கள், அது மட்டும்தான் அவருக்கு இங்கிலீஷ். நேராக லண்டன் போனார், லண்டனில் போய் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி அவருக்கு பேசி ப்ராக்டிஸே கிடையாது. அவர் மென்டலி ப்ராக்டிஸ் பண்ணார். எப்படின்னா, வொக்காபுலரி தெரியும், கிராமர் தெரியும், மென்டலி அவருக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணார். இன்னொருத்தவங்களை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தேவையே கிடையாது. நம்மளே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம், நமக்குள்ளேயே. ஏன் ஜஸ்ட் லைக் தட் மிரரை பார்த்து கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த ப்ராக்டிஸ் போதும். Okay. Which means that you didn't practice regularly, you only practiced grammar, you learned all the rules, you had everything in mind, but then you were able to speak when you went to London for the first time. Yes. So first it was only hearing, and of course there were the list of vocabulary. And I think for every language it's very important that you do a lot of vocabulary, because if you don't know a lot of words. And I think at some point you accumulated such an amount of words that you can start to understand a movie, that you can understand talking with people, and from that moment on you can grow to become fluent. பாருங்க, அவர் வந்து செகண்ட் இயர் ஹை ஸ்கூல்ல செகண்ட் இயர் முடிக்கும் பொழுது அவருக்கு ஓரளவுக்கு ஃப்ளூயன்சி வந்துருச்சு, அவரால் பேச முடிஞ்சது. Did you watch any movies, English movies, to learn English, or did you just watch the Dutch movies with English subtitles? Did you do anything extra apart from what you learned from school? Yeah, well, in the first 2 grades, there was not even a use for me to watch an English movie. I couldn't understand it anyway. And I think 3rd grade, 4th grade, I was able to understand most parts of a movie. And I would watch a movie in English with Dutch subtitles, or English movie only spoken in English. But that was still rather hard to understand. Okay. So yeah, but in the end of the 6 years, there was no. எல்லா படங்கள் பார்க்க முடிஞ்சது, படங்கள் பார்த்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. சப்டைட்டில் இல்லாமலேயே ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்து அதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. பாருங்க, ஒரு இயர்ல 300 ஹவர்ஸ், 2 இயர்ஸ்ல 600 ஹவர்ஸ். அவ்வளோ எஃபர்ட் போட்டு 2 இயர்ஸ்லேயே அவர் ஈஸியாக ஒரு படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு பண்ணிட்டார். இங்கிலீஷ்ல 0 இருந்து ஒரு வார்த்தை கூட தெரியாம இருந்து 2 இயர்ஸ்ல ஒரு படம் பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஃப்ளூயன்ஸை டெவலப் பண்ணிட்டார். வெறும் 600 ஹவர்ஸ். What is your number one secret to learn English pretty fast? Okay, well, the most important thing when you learn a language is that you should be eager to learn it. If you want to learn it, you can learn it. If you do not really want to learn it, it's really hard for your brain to make memory connections and to keep it. Also, important is that when you try to learn something, it should be something positive. If it's not a positive something, you won't recall whatever you try to rehearse. So you should stay positive. You think, okay, I can do this. I like to learn these words. Something nice. And இங்கிலீஷ் வேகமாக கற்றுக்கிறதுக்கு என்ன டிப்னு கேட்டோம் அவர்கிட்ட. அவர் என்ன சொன்னார்னா, இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இங்கிலீஷ் எனக்கு வேணும், வெறியாக இருக்கேன், கண்டிப்பாக நான் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு ஈகர்னஸ், ஒரு ஆவல், ஒரு கியூரியாசிட்டி அது இருக்கணும். இருந்ததுன்னா
கண்டிப்பா உங்களால இங்கிலீஷ் கத்துக்க முடியும். அது இல்ல ஜஸ்ட் லைக் தட் என்னடா இது இங்கிலீஷ் வேண்டாம் வெறுப்பா கத்துக்கிட்டீங்கன்னா ஃபாஸ்டா கத்துக்க முடியாது. ஸ்லோவா இருக்கும், இல்லைன்னா கத்துக்கவே மாட்டீங்க. முதல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும்னா ஈகர்னஸ் இருக்கணும். யூ ஹாவ் டு பி ஈகர் டு லேர்ன் இட். தென் உங்களுடைய ப்ராக்ரஸ் வந்து பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். Also important with learning a language is not only that you learn certain words, but also that you keep doing it. If you don't use a language at all, at a certain time it dies out. I learned as well French and German in high school. I never used that, and I won't be able to speak it that well. ஓகே, ஈகர்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க லேர்ன் பண்றத ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்க, அவர் வந்து பிரெஞ்சு கத்துக்கிட்டாரு, ஜெர்மன் கத்துக்கிட்டாரு. அதெல்லாம் கத்துக்கிட்டாலுமே அவரால் இப்ப ஃப்ளூயண்டா பேச முடியல. ஏன்? ஏன்னா அந்த லாங்குவேஜ் கூட அவர் டச்லயே இல்லை. நீங்க இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசணும்னா டச்ல இருந்தே இருங்க. படங்கள் பாருங்க, இங்கிலீஷ் படங்கள் பாருங்க, இங்கிலீஷ் புக்ஸ் படிங்க, இங்கிலீஷ்ல நீங்களே பேசுங்க, இங்கிலீஷ்ல ரைட் பண்ணுங்க. டெய்லியும் கொஞ்சம் டைம் ஆகுது, அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் எஃபர்ட் போட்டுட்டே இருங்க. எஃபர்ட் போட்டு இங்கிலீஷ்ல டச்ல இருந்துட்டே இருங்க. இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால இங்கிலீஷ்ல செம்மையா பேச முடியும், சூப்பரா பேச முடியும். And do you have any tip to learn a massive amount of vocabulary in a short span of time? Oh, yeah. Well, two things. It's really easy to start with simple words like a ball, a table, wardrobe, things that are physical, available, and that you can pick up. And the more complex the words get, the later you should learn them in the language. And some you should not even learn at all. They should just come naturally to you. உங்களுடைய வொக்காபுலரியை பில்ட் பண்றதுக்கு என்ன ஐடியான்னு கேட்டோம், என்ன டெக்னிக்னு கேட்டோம். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, சுத்தி முத்தி பாருங்க, என்ன பொருள் இருக்கு அதை முதல்ல கத்துக்கோங்க அப்படின்னாங்க. நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ற லாங்குவேஜ் என்னன்னா தங்கிலீஷ். நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்கும். சுத்தி முத்தி பாருங்க, டேபிள்னு சொல்லுவோம், சேர்ன்னு சொல்லுவோம், லைட்டுன்னு சொல்லுவோம், சன்னுன்னு சொல்லுவோம், கிரவுண்டுன்னு சொல்லுவோம், ரோடுன்னு சொல்லுவோம். நம்ம பேசுகிற பெரும்பாலான நவுன்ஸ் இங்கிலீஷாக தான் இருக்கும். தமிழ் ரொம்ப ரேராக பயன்படுத்துவோம். சாலைன்னு சொல்ல மாட்டோம், விளக்குன்னு சொல்ல மாட்டோம், வானம்னு சொல்ல மாட்டோம், ஸ்கைன்னு சொல்லுவோம். நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம கற்றுக்கிறதுக்கு தேவையே இல்லை. ஆனால் நெதர்லாண்ட்ஸில் அவங்க பேசுகிற டச்சில் 100% டச் இருக்கும். இங்கிலீஷ் கலக்கவே மாட்டாங்க. அதனால் ஒருத்தவங்க புதுசாக இங்கிலீஷ் கற்றுக்குறாங்கன்னா கிரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் ஈவன் ஒரு டேபிள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு வொக்காபுலரி எடுத்து படிச்சாதான் தெரியும் அவங்களுக்கு. டேபிள்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு, டாஃபில் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. அது மாதிரி வானம்னா ஸ்கைன்னு தெரியாது, ஹேமல் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா கிரவுண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். பாருங்க, அவருக்கு அட்வான்டேஜே கிடையாது, ஆனால் உங்களுக்கு பலத்த அட்வான்டேஜ் இருக்கு. ஏற்கனவே எக்கச்சக்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரியும். நீங்க கற்றுக்க வேண்டியது ஜஸ்ட் லைக் தட் சிம்பிள் கிராமர் ரூல்ஸ். அந்த கிராமர் ரூல்ஸை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை கோர்த்து போட்டிங்கன்னா இங்கிலீஷ் வந்துடும். ஈஸி, ரொம்ப ஈஸி. நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. பாருங்க, அவருக்கு ஒரு வார்த்தை தெரியாமலேயே 2 இயர்ஸில் கற்றுக்கிட்டாருன்னா உங்களுக்கு இவ்வளோ வார்த்தைகள் தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் எவ்வளோ வேகமாக கற்றுக்க முடியும்? 6 மாதமோ 8 மாதமோ 1 இயர்லையோ ஈஸியாக கற்றுக்கலாம். எஃபோர்ட் போடுங்க, ஈஸியாக கற்றுக்கலாம். So the way you learn, I had these vocabulary list, usually 30 words. And I figured that the first and the last word on the list, they were harder for me to remember. And I was like, okay, why is this happening? So I also checked, what if I make a loop of words and it continue to do these words? Well, of course, then the first and the last one are not different from any other ones, and I learned them equally as fast. And later I checked, okay, how to learn. And then if you first try to learn a word and there's like 4 or 5 words in between and you hear the word again, then you recognize it, you still remember it, and as long as you still remember it, it's a positive connection, so you are easier to remember it. Just like that, vocabulary இதுன்ட்டு மெமரைஸ் பண்ணணும். அவர் என்ன பண்ணார்னா, முதல் வார்த்தை அண்ட் லாஸ்ட் வார்த்தை, அதாவது முதல் வார்த்தை செகண்ட் வார்த்தை லிங்க் பண்ணிடுவாரு, செகண்ட் வார்த்தை தேர்ட் வார்த்தை லிங்க் பண்ணிடுவாரு, தேர்ட் வார்த்தை ஃபோர்த் வார்த்தை லிங்க் பண்ணிடுவாரு. அப்படியே லிங்க் பண்ணிட்டே போய் 50th வார்த்தை அண்ட் ஃபர்ஸ்ட் வார்த்தை லிங்க் பண்ணிடுவாரு. ஒரு செயினா 50 வார்த்தையும் அவருக்கு தெரியும். அன்னைக்கு வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் லேர்ன் பண்ணியிருக்கார் அதை அப்படியே அவர் மனசுல தெரியும். அதை மறுபடியும் அதே செயினா ஒரு லூப்பா போயிட்டு வருவார். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த 50 வார்த்தைகள் போயிட்டு வருவார். அப்படியே போய் ரிப்பீட் பண்ணி அந்த வொக்காபுலரி அவருக்கு ஸ்ட்ராங்கா மனசுல பதிஞ்சிருச்சு.
செயின் டெக்னிக் பயன்படுத்துங்க. டெய்லி ஒரு 10 வார்த்தை 20 வார்த்தை எடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த கான்டெக்ட்ல யூஸ் பண்ணலாம் அதை பார்த்து அந்த 10 வார்த்தைகளை இந்த மாதிரி செயின் பண்ணி ரொட்டீனா அந்த 10 வார்த்தைகளை ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த கான்டெக்ட்ல லேர்ன் பண்ணீங்கன்னா வொக்காபுலரி ஈஸியா ஸ்டிக் ஆகும், வொக்காபுலரி பில்ட் ஆகிட்டே போகும். English dictionary have an insane amount of words. I think 300,000-400,000 words. I'm Dutch. The Dutch language has only 80,000 words. So even though my native language is Dutch, I think I'm already aware of more English words than Dutch words. But still, the majority of the English words are still unknown for me. இன்னொரு அருமையான விஷயம் ஷேர் பண்ணார். என்னன்னா இங்கிலீஷ்ல மொத்தம் 300,000 அதாவது 3 லட்சம் இல்லைன்னா 4 லட்சம் வார்த்தைகள் டிக்ஷனரியில் இருக்குன்னு இருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக இதோட கூடவே இருக்கு. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் 6 லட்சம் வார்த்தைகள் இருக்கு. ஆனால் டச்சில் வெறும் 80,000 வார்த்தைகள் தான் டிக்ஷனரியில். அவருக்கு பாருங்க டச்சை விட அதிகமாக எனக்கு இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரியும் அப்படின்னு இருக்காரு. காரணம் என்ன? அவ்வளோ மூவிஸ் பார்த்துருக்காரு, அவ்வளோ சிட்காம்ஸ் பார்த்துருக்காரு, அவ்வளோ சீரீஸ் பார்த்துருக்காரு. பார்த்து புதுசாக வார்த்தைகள் கற்றுட்டு அவருக்கு அவருடைய நேட்டிவ் லாங்குவேஜ் டச்சை விட அதிகமாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் உள்ள வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கு. காரணம் என்ன? ஜஸ்ட் லைக் தட் அவர் இதுக்குன்னு எஃபர்ட் போடல, ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக அதை கற்றுக்கிட்டார். நீங்களும் அதை ஃபன்னாக கற்றுக்கோங்க, இங்கிலீஷை ஒரு ஃபன்னாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வொக்காபுலரியை பில்ட் பண்ணி ஈஸியாக சரளமாக பேசலாம். Recently, I had to read a contract made by a company in Swiss. And it was in English, and it was, I think, around 300 pages. And I found a mistake in there. And that was a very costly mistake if I wouldn't have seen it in English. So, yeah, I can say I can manage pretty well with my English reading and speaking. 10 கோடியை சேவ் பண்ணியிருக்கு. எப்படி? இங்கிலீஷ் தெரிஞ்சனால ஒரு 300 பக்கம் உள்ள ஒரு கான்ட்ராக்டை எடுத்து படிச்சிருக்கார். படிச்சால ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிருக்கார். அது கண்டுபிடிச்சதுனால 10 கோடி சேவ் ஆயிருக்கு. காரணம் என்ன? அவருடைய இங்கிலீஷ் ஸ்கில்ஸ். என்னடா 300 பேஜ் இருக்கு, எப்படா படிக்கிறது அப்படின்னு மலைச்சு போய் படிக்காம இருந்தாருன்னா நம்முடைய தமிழ்ல படிக்கிறதுனா நம்ம ஈஸியா டக்குன்னு படிச்சு போயிடலாம். இதையே உங்கள்கிட்ட ஒரு 300 பக்கத்துக்கு இங்கிலீஷ் ஒரு புக்கை கொடுத்து படுறான்னு சொன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா? தூக்கம் வரும். நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியாத லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜ்ல படிக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆகும். ஆனா லூஸ் ஆகாம எப்படி வச்சிருக்குதுன்னா இங்கிலீஷ்ல இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும். முதல்ல இங்கிலீஷ்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தீங்கன்னாவே 300 பக்கம் என்ன 3000 பக்கம் கொடுத்தாலும் கொடுங்கடா அப்படின்ட்டு லைன் பை லைனை ஃபுல்லா படிச்சு முடிப்பீங்க. எப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்தா இன்ட்ரெஸ்டோட படிங்க, செம்மையா படிப்பீங்க. Thanks a lot, Mathais, for your time. It was really helpful. I hope this is going to add more value to our students who are watching you speak. I hope they have learned a lot from you, and I hope they will implement all the tips that you shared with them. Thanks a lot for your time. Thank you very much for inviting me. And yeah, I hope that you all get inspired and educate and see that even if you start at 10, 20, 30, you can still learn English pretty well. Sure, Mathais. Thanks a lot. அவ்வளோதாங்க. இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் வேற லெவலுக்கு போகும். உங்களுடைய இங்கிலீஷ் இன்னும் ஃபாஸ்ட்டாக செம்ம ஸ்பீடாக போகணுமா, ரைட் டெக்னிக்ஸ் கற்றுக்கணுமா, பக்காவாக இங்கிலீஷ் பேசணுமா, நம்முடைய பக்கா இங்கிலீஷ் கிராமர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. பக்கா இங்கிலீஷ் கிராமர் கோர்ஸில் கிராமர் ரூல்ஸே கற்றுக்காம கிராமர் கற்றுக்குறோன்னே தெரியாமல் கிராமர் கற்றுக்குவீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டில் எல்லா கிராமர் ரூல்ஸையும் புகுத்திடுவோம். கிராமர் ரூல்ஸே நீங்கள் கற்றுக்காம ஜாயின் பண்ணுங்க. உங்களை பக்கா இங்கிலீஷ் கிராமர் கோர்ஸில் மீட் பண்ணுறேன்.